மேராஜில் என்ன கிடைச்சிச்சு? தொழுகை மட்டுமா கிடைத்தது? எல்லாரும் சொல்வதை போல நாம் தொழுகையில் ஓதுகின்ற அத்தஹியாத் கிடைத்த நாள் இன்றைய. அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. அத்தஹியாத் உருவானது எப்படி? இன்று தான் செய்தனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அல்லமனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் அத்தஹியாத்தை, குர்ஆனுடைய வசனங்களை, ஆயத்துகளை சொல்லி தருவதை போல ஒருவர் கலிமா சொல்லி முஸ்லிம் ஆகிவிட்டால் அவருக்கு நபி அவர்கள் கலிமாவுக்கு பிறகு அத்தஹியாத்தை சொல்லி தருவார்கள். எங்களுக்கு நபி அவர்கள் என்னுடைய கையும் நபியுடைய கையும் ஒன்று சேர்ந்து இருந்த நிலைமையில் நபி எனக்கு அத்தஹியாத்தை சொல்லி கொடுத்தார்கள். அத்தஹியாத்து லில்லாஹி, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் நபி ஒரு வார்த்தை சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதே, அத்தஹியாத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா சிறப்பு இதற்கு? ஹதீஸில் வருகின்ற ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். நம்ம தொழுகையில மட்டும்தான் அத்தஹியாத் ஓத நினைச்சுக்கிட்டோம், கிடையாதுங்க. தொழுகைக்கு வெளியேயும் ஓதலாம். நபி சொன்ன ஒரு வார்த்தை, ஃபஇன்னகும் இதா குல்துமூஹா, நீங்கள் அத்தஹியாத்தை எப்பொழுதெல்லாம் ஓதுவீர்களோ, அஸாப குல்ல அப்தில் லில்லாஹி ஸாலிஹின் ஃபிஸ் ஸமாஇ வல் அர்த். நாம் ஈசால் சவாப் செய்கிறோம். 10 சஹாபாக்கள் அல்லது 10 தாபீர்கள் நமக்கு தெரிந்த பெயரை மட்டும் சொல்லுகிறோம், அவர்களுக்கு மட்டும் தான் ஈசால் சவாப் போகும். ஆனால் அத்தஹியாத்திலே யாராவது அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் வரை ஒருவர் ஓதி விட்டால் வானத்திலே இருக்கக்கூடிய, பூமியிலே இருக்கக்கூடிய, வாழக்கூடிய, வாழ்ந்து மறைந்த, இனிமேல் வருகின்ற எல்லா நல்லடியார்களுக்கும் நன்மை போய் சேரும் சொன்னது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.